திக்கற்றவர்களுக்கு சகாயராய் எளியவர்களின் பெருமூச்சை கேட்கிறவராய் இருக்கிற தெய்வமே, பலவீனங்களை எல்லாம் மாற்றுகிறவர், உபத்திரவங்களை மாற்றுகிறவர், கண்ணீர்களை மாற்றுகிறவர், கலக்கங்களை மாற்றுகிறவர், உண்மையெல்லாம் எங்களுக்கு யாரும் இல்லை ஆண்டவரே. இந்த மாலை வேளையில் உங்கள் சமூகத்தை நாடி வருகிறது எங்களுக்கு கிடைத்த பெரிய மேன்மையப்பா. தடைப்பட்ட தேவஜனங்கள் யாவரையும் கூட்டி சேர்ப்பீராக. உமது தயவுள்ள கரம் எங்கள் மேலே பாரமாய் அமரட்டும் ஐயா. கர்த்தர் தாமே எங்கள் மத்தியில் இறங்கி வந்து உலாவுகிறவராய், தமது திருமுகத்தை மறைக்காமல் எங்களுக்கு பிரசன்னமாக்குகிறவராய் கடந்து வர வேணுமாய் ஜெபிக்கிறேன். உமது கிருபை எங்களை ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். நாம் எல்லாரும் அமர்ந்து கொள்ளலாம். இந்த மாலை வேளையிலே ஆராதனைக்கு வந்திருக்கிற தேவ ஜனங்கள் யாவருக்கும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரங்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நாம் கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை புகழ்ந்து பாடுவோம். ஆண்டவருடைய நாம மகிமைக்கு ஒப்பான ஒரு மகிமை இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. அதை அறிந்த தேவ ஜனங்கள் எல்லாரும் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தூயனை நேயமாய் சோத்தரிப்போம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே, துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் சோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நான் அல்லேலூயா துதிசா, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நான் அல்லேலூயா சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே, கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே, கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததா சோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே ஆனந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நான் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நான் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினியின் ஊடாய் நடந்தாலும், ஆழியின் தண்ணீரை நான் கடந்தாலும், சோதனை பெருகினாலும் எனக்கு ஜெயத்தை தருகிறவர். அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கீந்ததா சோதரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த வராந்திர யாத்திரையில் இன்பராமேசு நம்மோடிருப்பார். இந்த வராந்திர யாத்திரையில் இன்பராமேசு நம்மோடிருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் ஆனதா சோத்தரிப்போமே.
வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார். வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார். வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைந்து நெருங்கிட சோத்தரிப்போமே. ஆர்ப்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அல்லேலூயா. அவரை தொழுது கொள்ளுகிற ஜனத்திற்கு தம்மை போல நன்மை செய்கிறவராய் வெளிப்படுத்துகிற தேவன் நமது தெய்வத்துக்கு நிகர் அவர் மாத்திரமே. அல்லேலூயா. கடந்த நாட்களில் நான் கன்னியாகுமரி பகுதியில் ஒரு ஊழியத்துக்கு கடந்து சென்றிருந்தேன். அங்கே ஒரு தேவ மனிதரை சந்தித்தேன். கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி சென்னை பட்டணத்திலிருந்து வர்கீசன் ஒரு ஐயா வந்திருந்தார். அவருடைய ஒரு சாட்சி என்னை மெய் சிலிர்க்க வைத்தது. அவர் ஒரு மிஷினரிகளுக்கு ஒரு உதவிகளை செய்யும்படி குஜராத் பகுதிக்கு போயிருக்கிறார். அந்த பஸ்ஸில் ஏறி போகும்பொழுது யாருமே இடையில இறங்கக்கூடாது. ஏன்னா அது நாய், தெருநாய் நடமாடுற மாதிரி புலி நடமாடுகிற காடு. அதில் யாருமே இறங்கக்கூடாது, சட்டம். இவருக்கு ஒன்றும் தெரில. இவர் பாட்டுக்கு ஏறி உட்காந்துட்டாரு. பஸ் ஒரு இடத்துல நிற்கும் பொழுது இவருக்கு அர்ஜென்ட்டாக வயசானவர் பாத்ரூம் போகணும், ரெஸ்ட் ரூம் போகணும்னு போனி இருக்குது. சரி, பஸ்ஸு தான் நிற்குதே, டக்குன்னு இறங்கி போயிடலான்னு இறங்கி ஒரு மரத்தடியில் போயிட்டு திரும்பினா பஸ்ஸை காணோம். பஸ் போயிடுச்சு. நடு காடு, கும் இருட்டு, யாருமே இல்லை. நிலவு வெளிச்சத்தில் பார்த்தா 3 புலி நிற்கிறான். 3 புலி ஒரு 15 அடி தூரத்தில் நிற்கிறாமா. 15-20 அடி தூரத்தில் சர்வசாதாரணமாக புலி நடமாடுற இடமா அது. உண்மையாக மரண பயம்னா என்னான்னு அங்கே உணர்ந்தாராம். கை காலெல்லாம் அப்படியே ரத்தம் பயத்தில் அப்படியே உரைதான். ஜெபிக்க கூட முடியலை, யோசிக்க முடியலை. என்ன நடக்குது இன்னும் ஒரு 2-3 நிமிஷத்தில் அந்த 3 புலி பாஞ்சுதுன்னா தன்னுடைய மாம்சம் அதுங்களுக்கு யானைக்கு பொறி போட்ட மாதிரி ஒல்லியாக இருக்கிறாரு. என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. இவரோட காலுக்கு நேராக ஒரு ஆட்டம் நின்றுச்சான். அப்படியே ஒரு வேகத்தில் அதில் ஏறிட்டார். இவர் போன பஸ்ஸுக்கு முன்னாடி போய் அந்த ஆட்டோ நிறுத்திருக்கு. அந்த பஸ்லேருந்து ஒருத்தவர் இவரை வேகமாக உள்ளே இழுத்து கொண்டார். ஆட்டோக்கு காசு கொடுக்கலான்னு பார்த்தா ஆட்டோவை காணோம். பஸ்ஸில் இருந்தவர் கேட்டாராம், நீ தெய்வமா பேயான்னு கேட்டாராம். ஏன் ஐயா நீ எப்படி வந்த? ஆட்டோவில் வந்த. ஆட்டோலையா? ஆட்டோ இந்த காட்டுக்குள்ளே பர்மிஷனே கிடையாது. புலி நடமாடுற இடத்துல எப்படி ஆட்டோ வரும்? ஆட்டோ திறந்த வெளியாக இருக்கும்ல, பிடிச்சிட்டு போயிடும்ல. இங்கே ஆட்டோவே கிடையாது, நீ போய் சொல்கிற. எங்கேருந்து ஆட்டோ வந்துச்சு? எப்படி வந்துச்சு? யார் கொண்டு விட்டா? யார் அந்த ஜீவனை காப்பாற்றினா? சுற்றி யோசனை பண்ணி பார்த்தா ஆண்டவர் மாத்திரமே ஒரு அவதாரமாக அவரை காப்பாற்றுறதுன்ற அவர் உணர்ந்ததாய் சொல்லுகிறார். அல்லேலூயா. தம்மை தேடுகிறவர்களை கை நெகிழ பண்ணாத ஒரு தெய்வம். அக்கினி ஊடா நான் நடக்கலாம், ஆழியில் நடக்கலாம், கடலின் ஆழத்தில் நடக்கலாம், வான மண்டலங்களில் ஏறி போகலாம், துர்ச்சன பிரவாகங்கள் என்ன சூழ்ந்து வரலாம். எப்பேற்பட்ட கண்ணிகளும் சுருக்குகளும் என் கால்களுக்கு நேராய் விரிக்கப்பட்டாலும் என்னை காக்கிறதற்கு ஒரு தெய்வம் உண்டு. அவர் ஒரு நாள் என்னை கைவிடாதவர். மறுபடியும் சொல்வோமா? அக்கினி ஊடாய் நடந்தாலும், எல்லாரும் கரங்களை தட்டி, சோதனை எனக்கு விரோதமாய் வந்தாலும் என்னை ஜெயமாய் நடத்த வல்லவர். எல்லாருமாய் சத்தத்தை உயர்த்தி அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும்,
நமக்கீந்ததா சோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். தேவன் தாவரிக்கும் தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாவரிக்கும் தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. தேவாலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவாலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. மகிமை நீரை பூரணரே, மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. மகிமை நீரை பூரணரே, மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. என்றும் துதியுடனே அதன் வாசலுள்ளே பாதங்கள் நிற்கிறதே. என்றும் துதியுடனே அதன் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் நம் மத்தியில வாசம் செய்கிற தேவனை எல்லாரும் முழங்கால்களை முடக்கி எங்கள் மத்தியில நீர் வாசம் பண்ணுவீர். சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனே நேசிக்கிறார். சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனே நேசிக்கிறார். சீர் மிகுந்திடும் மெய் சுவிசேஷம் தனை கூறி உயர்த்திடுவோம் உம்மையே. சீர் மிகுந்திடும் மெய் சுவிசேஷம் தனை கூறி உயர்த்திடுவோம் உம்மையே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் முன்னோடியாய் இயேசு வர, முன்னோடியாய் இயேசு வர, மூலைக்கல்லாகி சீயோனிலே. முன்னோடியாய் இயேசு வர, மூலைக்கல்லாகி சீயோனிலே. வாசம் செய்திடும் உன்னத சிகரமதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். வாசம் செய்திடும் உன்னத சிகரமதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே.
அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறோம் இந்த ஆலயத்தில் ஆண்டவர் உலாவுகிறார் என்று? எத்தனை பேருக்கு சந்தோஷம் ஆண்டவரோடு கூட அப்படியே அந்த அசைவாடுதலை உணர்றது? அவருடைய வஸ்திர தொங்கல் என் மேலே படணும். ஆண்டவர் தோட்டத்தில் ஆதாமோடு கூட ஏவாளோடு கூட பேசும்படி ஆண்டவர் இறங்கி வருகிறார். நீ எங்கே இருக்கிறன்னு கேட்குறார். ஏன் தெரியுமா? மனுஷனோடு உறவு கொள்ள விரும்புகிறவர் என் ஆண்டவர். எத்தனை பேருக்கு ஆசைப்படுறவங்கெல்லாம் நம்ம முடிஞ்சவங்க எழுந்து நின்று கொண்டு எங்கள் மத்தியில் வருகிற தெய்வமே. இந்த ஆராதனை நம்ம ரொம்ப நேரம்லாம் பண்ண போகிறதில்ல. இன்னும் ஒரு ஹார்ட்லி ஒரு ½ hour. உண்மையான ஆராதனைன்னா நான் உங்களுக்கு நிறையா சொல்லியிருக்கிறேன். எதை பற்றியும் கவலைப்படாமல், யாரை பற்றியும் கவலைப்படாமல், கண்ணை மூடி நான் ஆண்டவர், அவ்வளவுதான். அல்லேலூயா. எது எனக்கு கிடைக்கும், எனக்கு ஏதாவது கிடைக்கும், எந்த சிந்தனைகளும் இல்லாமல் அவரை புகழ பாட, அவரது நாமத்தை பிரஸ்தாபம் பண்ண, ஆண்டவரோடு கூட உறவு கொள்ள நிறைய விளக்கம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கும் அதே தான். கண்களை மூடி யார் நடத்துகிறா, என்ன பாட்டு, என்ன இசை, இது எப்படி போகுது, எதை பற்றியுமே யோசிக்க வேண்டாம். நான் ஆண்டவர், இந்த உலகத்தை தவிர வேற எதுவுமே எனக்கு இல்லை. அதுதான் தெய்வம் விரும்புகிற ஒரு ஆராதனை. கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து எங்கள் மத்திய எங்களோடென்றும் வாசம் செய்யும். அப்படியே கற்பனையில் பாருங்க, ஆண்டவர் என் கூட இருக்கிற மாதிரி. இந்த ஆலயம் முழுவதும் 10,000 தூதர்கள் இறங்கி இருக்கிறது. கண்களுக்கு புலப்படாத அரூபியாய் எங்க மத்தியில் வருகிறவரே, உங்க தொடுகையை எப்ப நாங்க உணர முடியும் ஆண்டவரே? உங்க வஸ்திர தொங்கலை எப்ப நாங்க உணர முடியும் ஆண்டவரே? உமது பொன்முகத்தை எப்ப நாங்க தரிசிக்க முடியும்? உங்க சத்தத்தை எப்ப நாங்க கேட்க முடியும்? அப்பாட்ட கேளுங்க. இதெல்லாம் சாத்தியமா? நடக்குமா? மனுஷனை நீர் நினைக்கிறவர் ஆண்டவரே, மனுபுத்திரனை நீர் விசாரிக்கிறவர் ஆண்டவரே. 4 விரற்கடை அளவான மனுஷனுடைய வாழ்க்கையை உன்னதமாக்கும்படி சித்தம் கொண்டவரே, இன்றளவும் நீர் மனுஷனோடு உலாவுகிறவர் என்று நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. எங்க மத்தியில இறங்கி வருகிறவரப்பா, எங்க துதிகளில இறங்கி வருகிறவரப்பா, எங்க சிந்தைகள் எல்லாம் ஆட்கொள்ளுகிறவரப்பா. எங்க ஆலயத்துல, எங்க வீடுகள்ல, எங்க தொழில்ல, ஒவ்வொன்றிலும் நீர் இல்லாத ஒரு வாழ்க்கையை எங்களால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. எங்கள் மத்திய எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் சபையிலே உலாவிடும். எங்களோடென்றும் வாசம் செய்யும். இந்த இடத்திலே எங்களோடென்றும் வாசம் செய்யும். ஒரு நிமிடம் கண்களை திறந்து எல்லாரும் என்னை பார்க்கும்படி நான் கேட்கிறேன். இன்னைக்கு நம்ம அப்படியே மாடர்ன் ஆயிட்டோம். எப்படி? அதெல்லாம் அந்த காலத்தில் ஆண்டவர் பிரத்யட்சமாக வெளிப்பட்டார். இன்னைக்கு அப்படியெல்லாம் வெளிப்பட மாட்டார். அன்னைக்கு அக்கினிமயமான நாவுகளால் அடியாரை பட்சித்தார். இன்னைக்கு அப்படியெல்லாம் நடக்காது. சும்மா எது கிடைக்குதோ அதில் திருப்தி ஆகிட்டு போய்க்கலாம், அப்படி ஒரு மைண்டு செட்டு நமக்குள்ளே வந்துருச்சு. ஆனால் அன்னைக்கெல்லாம் ட்ரம் அடித்து பாட்டு பாடி அபிஷேகத்தில் அப்படியே வேர்த்து கொட்டுனாதான் அந்த ஒரு பிரசன்னம் இறங்குச்சு. அப்படி ஆண்டவரை தேடின தேடலெல்லாம் இன்னைக்கு அப்படியே குறைஞ்சி போகுது. நம்ம ஏதோ கிடைச்ச வரைக்கும் போதும், ஆண்டவர் கொடுத்த வரைக்கும் போதும், அப்படியே டீசெண்டாக, அப்படி வேர்க்காமல், அப்படியே லைட்டாக மியூசிக்கோடு சேர்ந்து அப்படி மைல்டாக அப்படியே போயிட்டோமோ.
ஆண்டவருடைய அன்பின் ஆழத்துக்குள்ளே போகிறதெல்லாம் நமக்கு அப்படியே தூரத்திலேயே போயிட்ட மாதிரி ஆயிடுச்சோ? எனக்கு அப்படி தோணுது. அன்றைக்கு ஆண்டவரை பார்க்கணும்னு பரிசுத்தவான்கள் பட்டினி கடந்து அப்படியே அழுது உன்னை எனக்கு காட்டையா, காட்டாமல் இன்னும் சும்மா என்ன விளையாட்டையா, உங்கள் முகத்தை நான் பார்க்கணும் அப்படின்னு காத்து எல்லாம் கடந்துருக்கிறாங்க. நமக்கு அந்த ஆசைலாம் தணிஞ்சு போச்சு இல்லை? ஆண்டவரை போய் பார்க்க முடியுமா? ஆண்டவரை போய் தொட முடியுமா? ஏதோ வந்தோமா, கொஞ்சம் பிரசன்னத்தை உணர்ந்தோமா, போதும் அப்படின்ற ஒரு மைண்டு செட்டுக்கு நம்ம வந்துட்டோம். ஆனால் உண்மையான அன்புன்றது இன்னும் கொஞ்சம், இன்னும் ஆழமா, போதும் தூரம் வர்றதில்லை, இன்னும் கோயிங் டீப் 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 அண்ட் டீப். அதுதான் ஆண்டவர் சொல்றாரோ என்னவோ, நீங்க பாதியில் கொண்டு இருந்த அன்பை விட்டுட்டீங்கன்னு. அன்னைக்கு அந்நிய பாஷை பேசி 4 தீர்க்க தரிசனம் வராம ஆராதனை முடியாது. 4 பேர் பேய் ஆடி உழுகாம ஆராதனை முடியாது. அப்படிதான் ஆராதனை இருந்தது. டான்ஸ் எல்லாம் தானா ஆடுவாங்க, யாரும் சொல்லி கொடுத்து ஆட மாட்டாங்க. தன்னை மறந்து ஆடின நடனங்கள் தான் தெய்வத்தை ஆராதிச்ச உண்மையான ஆராதனை. இன்னைக்கு அப்படியே மாடர்னைஸ் ஆயிட்டே வருது. நான் என்ன சொல்றேன்னா, ஆண்டவரோட நான் நேசிக்கிறேன்னா ஆழத்துக்குள்ள இன்னும் தான் போனமே தவிர விலகி வரக்கூடாது. ஆமா தானே? இன்னைக்கு ஆராதனைக்கெல்லாம் கூட்டம் வரல. இன்னைக்கு இதே வேற ஏதாவது ஒரு ஆட்டம் பாட்டம்னா நிறைய பேர் வந்திருப்போம். சில பேருக்கு சூழ்நிலை அப்படி வந்தோம்னாலுமே இது என்னமாய் முடியுமோ, எப்படி இருக்குமோ, நம்மளுக்கு அந்த ஒரு விடுதலை இல்லை. ஏதோ ஒரு கட்டு இல்லாட்டி போதும் அப்படின்னு ஒரு காம்ப்ரமைஸ், ஸ்பிரிட் ஆஃப் காம்ப்ரமைசிங் நமக்குள்ளே இருக்குது. போதும், இதுக்குள்ளே அப்படியே செட்டில் ஆகிக்கலாம். சில நேரம் இயலாமைகள், சில நேரம் இப்போ என்ன எடுத்துக்கிட்டால் எனக்கு தொண்டை கஷ்டம், கத்த முடியல, சரி இதுக்குள்ளே செட்டில் பண்ணிக்கலாம், அப்படி ஒரு மைண்டு செட்டு. நான் என்ன யோசிக்கிறேன்னா, ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு தடை எல்லாமே பார்வோனுடைய தந்திரங்கள்னு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அந்த தடைகள் எல்லாவற்றையும் உடைத்து, நான் ஒன்றும் 6 மணி நேரம் 8 மணி நேரம் ஆராதிக்க போகிறதில்ல, ரொம்ப கொஞ்ச நேரம் தான். என் இருதயம் திறந்து, மனம் திறந்து, உடைக்கப்பட்ட இருதயத்தோட ஆண்டவரை நான் நோக்கி பார்த்துட்டேன்னா அதுதான் வெற்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசை, எதை பற்றியும் நான் கவலைப்படாமல் என் சிந்தைகளை நான் ஆண்டவருக்கு நேராக்க போகிறேன் அப்படின்னு ஆயத்தமாகிற பிள்ளைகள் எல்லாம் உங்கள் இருதயத்தை ப்ரிப்பேர் யுவர் ஹார்ட். என் மனசை நான் உங்களுக்கு நேராக்கிறேன் ஆண்டவரே. நான் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன் ஆண்டவரே. உம்மை தொழுது கொள்ளுகிற தொழுகைக்கு முன்பாக எதையுமே நான் தடையாக வைக்க மாட்டேன் ஆண்டவரே. என் இருதயம் உமக்குக்காக காத்திருக்கிறது, என் இருதயம் உமக்காக அமைந்து காத்திருக்கிறது, பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும். இதெல்லாம் தாவீதினுடைய வார்த்தைகள். எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். நான் மனுஷரை பார்க்க மாட்டேன், சூழ்நிலையை பார்க்க மாட்டேன், பலவீனங்களை பார்க்க மாட்டேன். உங்களை மாத்திரம் நோக்கி பார்க்கிறேன். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. முகங்கள் எல்லாம் ஆண்டவரை பார்க்குற மாதிரி பார்த்து அப்படி முகத்தை தூக்கி வச்சு கரங்களை உயர்த்தி உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கிறேன். சொல்லலாமா? இன்னைக்கு மறுபடியும் ஆண்டவரோட யாரெல்லாம் உறவுல இருந்து இறங்கி இருக்கிறோமோ, மறுபடியும் ஆண்டவர் அதை God is going to revive it. அதை கேட்டுக்கலாமா? உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கிறேன். ஏசையா ஸ்தோத்திரம். சத்தத்தை உயர்த்தி ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா சொல்லிக்கொண்டே ஸ்தோத்திரம். ஒரு ஜெபதூபமாய் ஏறெடுக்கப்படும்படி ஏசையா ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நோக்கி. உங்க சத்தம் கேட்கட்டுமே இன்னும் கொஞ்சம். உங்களை நினைச்சு நான் துதிக்கிறேன் ஆண்டவரே. நினைத்து உம்மை நோக்கி பார்க்கிறேன் ஏசையா. சொல்லலாமா? உம்மை நோக்கி உம்மை நினைச்சு நான் துதிக்கிறேன் ஆண்டவரே. நினைத்து
ஏசையா அப்படியே கூப்பிடலாமா? ஏசையா அப்படியே கூப்பிடலாம். ஏசையா ஏசையா கூப்பிடலாமே. ஏசையா சோத்திரம். ஏசையா அப்படியே கூப்பிடலாமா? சோத்திரம். இன்னும் கொஞ்சம் சத்தமா. ஏசையா சோதி. ஏசையா ஏசையா கூப்பிடலாமா? கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு பதில் தருகிற தெய்வத்தை பார்த்து ஏசையா சோத்திரம். ஏசையா ஏசையா. எதையும் எதிர்பார்க்காம உங்க சத்தம் ஆண்டவருக்கு நேரா, எதை பத்தியும் கவலைப்படாம செய்யா சோத்திரம். அப்பா பிதாவே அப்பா அப்பா பிதாவே அப்பா அப்பா பிதாவே. அப்பா பாப்பானே கூப்பிட்டு இந்த ஆராதனை முடிஞ்சா கூட பரவாயில்ல. எல்லாரும் சத்தமும் பிள்ளையான எல்லாரும் அப்பா பிதா என்று அழைக்கத்தக்கதான புத்திர சுவிகாரத்தை பெற்ற எல்லாரும் கூப்பிடலாமா? அப்பா பிதாவே அப்பா 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 பிதாவே அப்பா. உம் நாமம் உயரணும்பா. என் வாழ்க்கையில உம் அரசு வரணும்பா. உம் விருப்பம் நடக்கணும்பா. நான் எப்படி ஆராதிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அப்படி நான் ஆராதிக்கணும் ஆண்டவரே. நான் எப்படி வாழணும் நீங்க சித்தம் வச்சிருக்கிறீங்களோ அப்படி நான் வாழணும் ஆண்டவரே. நான் எப்படி எல்லாம் ஜெபிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அப்படி நான் ஜெபிக்கணும். என்னுடைய சுயம், என்னுடைய ஆசைகள், என்னுடைய விருப்பங்கள் சிலுவை கடியில சாம்பலாக்கப்படுவதாக. தெய்வத்தினுடைய நாமம் என்றென்றைக்கும் உயர்த்தப்படுவதாக ராஜா. ஓ ராஜா ராஜா. அன்றாட உணவை ஒவ்வொரு நாடும் எனக்கு தாருமையா. அன்றாட உணவை ஒவ்வொரு நாடும் எனக்கு தாருமையா. எனக்கு தாருமையா. எனக்கு தாருமையா. அப்பா பிதாவே அப்பா எல்லாருமா புத்திர சுவிகாரத்தை பெற்ற ஜனங்கள் எல்லாரும் தடைகள் நீங்கும்படி, அப்பாவோடு கூட உள்ள உறவு மறுபடியுமாய் உயிரடையும்படி, இழந்த எல்லா அபிஷேகங்களும் இரட்டத்தனையாய் ஊற்றப்படும்படி, எல்லா வல்லமைகளை இழந்த வல்லமைகளை பெற்றுக் கொள்ளும்படி, சத்துரு எறிகிற எல்லா அக்கினி ஆஸ்திரங்களிலிருந்து விடுதலை ஆகும்படி கேட்கலாமா? அப்பா பிதாவே அப்பா அப்பா பிதாவே. எங்கெல்லாம் தகப்பனை இழந்தோமோ, எங்கெல்லாம் இருதயம் சோர்ந்து போனதோ, எங்கெல்லாம் மனம் தளர்ந்து போனதோ அங்கெல்லாம் அந்த உறவுகள் மறுபடியும் உயிர்ப்பிக்கப்படும்படி அப்பாவை பார்த்து அப்பா 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 பிதாவே அப்பா. உம் நாமம் உயரணும்பா. உம் அரசு வரணும்பா. உம் விருப்பம் நடக்கணும்பா.
ஐயா. அந்தகார இருள் விலகட்டும் ஐயா. சத்துருவினால விதைக்கப்பட்ட விதைகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாவதாக. ஓ மகிமை மகிமை மாட்சிமை அந்த மகிமை எல்லாருடைய சிரசு மேல வந்து அமரும்படி அப்பாவும் சமூகத்தில் அப்பங்கள் நாங்கள் ஐயா. அப்பங்கள் நாங்கள் ஐயா. அப்பாவும் சமூகத்தில் அப்பங்கள் நாங்களை உரைகின்ற பனி போல வெண்மையாவோம். உரைகின்ற பனி போல வெண்மையாவோம் ஐயா. உந்திரு வார்த்தையினா பாவங்களை எங்களை கழுவி பிதாவுக்கு முன்பாக எங்கள் நாமத்தை மறுதலியாமல் உச்சரிக்கிற தெய்வம் எங்களுக்கு உண்டு ராஜா. மகிமை 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 கூப்பிடுகிற எல்லாருடைய வாழ்க்கையில கண்டிராத மகிமையை ஆண்டவர் அனுப்பும்படி, அந்த மகிமையின் மேகம் நம்மை நிழலிடும்படி, அந்த மகிமையின் மேகம் நம்மை பின்தொடரும்படி, அந்தகார இருள்கள் நீங்கும்படி, பார்வோனுடைய ரதங்கள் வேறு அறுப்புண்டு போகும்படி, சக்கரங்கள் அதனுடைய அம்புகள் ரதங்கள் எல்லாம் அந்த கடலிலே நொறுங்கி போகும்படியா ஆண்டவருடைய மகிமை நமது வாழ்க்கையில வெளிப்படும்படி எல்லாருமா மாறா என் நேசருமே. ஓ மகிமை மகிமை மாட்சிமை நேசருமே. வழிகாட்டும் தெய்வம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே. எல்லாரும் கேட்கலாமா? வழி எனக்கு காட்டுங்க ஆண்டவரே. துணையாளரே, தேற்றும் தெய்வமே. அன்பால் பலத்தால் அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகராகரே. அன்பால் பலத்தால் அன்பால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகராகரே. ஆராதனை கரங்களை எல்லாரும் உயர்த்தி அந்த ஆராதனை அபிஷேகம் என் மேல வரட்டும் ஆண்டவரே. ஆராதனை ஆலயத்தோடு முடிவதல்ல, இருதயத்திலிருந்து பொங்கி பிரவாகித்து வீடுகளில், தங்குகிற இடங்களில், பிரயாணங்களில், எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் இருதயத்திலிருந்து எழுப்புகிறது நான் ஜெபதூபம். இந்த ஆராதனையை குறித்த அநேக சிந்தனைகள் என்னுடைய இருதயத்தில் இந்த நாட்களில் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆராதனை முந்தி உள்ள ஆராதனை எப்படி, அந்த காலத்து ஆராதனை எப்படி, இன்னைக்கு ஆராதனைகள் எப்படி மாறிக்கொண்டு இருக்கிறது. விச் வில் பி அக்செப்டபிள் இன் த சைட் ஆஃப் காட். ஆண்டவருக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படியெல்லாம்
நம்மளுக்கு ஒரு பழக்கம் இருக்குது, நீங்கள் மற்றவங்கள பார்த்துருப்பீங்க. அந்த ஆராதனை பண்ணும்போது மூஞ்சி அப்படியே சில பேர் கஷாயம் குடித்த மாதிரி வச்சுக்குவோம், பார்த்துருக்கீங்களா? எப்படி மருந்து குடிக்கும் போது எப்படி இருக்கும் அப்படி வச்சுக்கணும். நல்லா இல்லை, சிரிச்ச முகமாக நம்ம நினைப்போம் அவங்க தான் சின்சியராக ஆராதிக்கிறாங்கன்னு. அப்படியெல்லாம் இல்லை, சந்தோஷமாக சிரிச்ச முகத்தில். ஆனால் இயல்பு தான் வேணும், எதுவும் ஆர்டிஃபிஷியலாக வேண்டாம். எனக்கு அப்படி தான் இருக்குன்னா பரவாயில்ல. ஆனால் நீங்கள் தீர்க்கதரிசிகள் எல்லாம் பார்த்துருக்குறீங்களா? தீர்க்கதரிசிகளை பார்த்துருக்கீங்களா? தீர்க்கதரிசிகள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்க மாதிரி இருக்கும் எனக்கு. பிரசங்கியார்களை பார்த்துருக்கீங்களா? அந்த காலத்து பிரசங்கிமார்கள் எல்லாம் கொஞ்சம் கடினமாகவே இருப்பாங்க, எல்லாரையும் திட்டி விட்டுருவாங்க. ஆனால் ஆராதிக்கிறவங்கள பாருங்கள், அவங்க முகத்தில் எப்பவும் ஒரு சாந்தம் இருக்கும், அவங்க முகத்தில் எப்பவும் ஒரு சந்தோஷம் இருக்கும். ஃபாதர் அப்பாவை பார்த்துருக்கீங்களா? அழுதா கூட அதில் ஒரு சிரிப்பு இருக்கும், கண்ணில் தண்ணி வரும், ஆனால் முகத்தில் வந்து ஒரு ஆனந்த களிப்பு இருக்கும். ஏன் தெரியுமா? ஆராதனைன்றது அங்கே புலம்பலுக்கு இடம் இல்லை, அங்கே அழுகைக்கு இடம் இல்லை, அங்கே பற்கடிப்புக்கு இடம் இல்லை. அது பரலோகத்துக்கு ஒப்புமையாக்கப்பட்டதுனால ஆராதனை வந்து நிரம்பி வழிகிற சந்தோஷம். ஜெபத்தில் அழுவோம், ஏன் தெரியுமா? நம்ம கஷ்டத்தை நினச்சி, அது இல்லையா ஆண்டவரே, இது இல்லையா ஆண்டவரே, அது அப்படி இருக்கு, அது புலம்பல். உங்கள் வாழ்க்கையில் யாராவது ரொம்ப நான் துக்கப்படுறேன்னா உங்களுக்கு மருந்து என்ன தெரியுமா? ஆராதனை. நான் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கிறேன்னா உங்களுக்கு மருந்து என்ன தெரியுமா? ஆராதனை. எனக்கு சந்தோஷமே இல்லை, வாழ்க்கையில் எல்லாமே இருக்குது ஆனால் ஒன்றுமே இல்லைன்னா உங்களுக்கு மருந்து என்ன தெரியுமா? ஆராதனை. சத்தமாக சொல்லுங்கள், ஆராதனை, 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 ஆராதனை. ஆராதனைன்னா என்ன? எனக்கு என்ன தெரியுமோ அதுவே ஆராதனை தான். இயேசு நல்லவருனாலும் ஆராதனை தான், பாட்டு பாடினாலும் ஆராதனை தான். அங்கே துக்கம் இருக்காது, அங்கே புலம்பல், அழுகை, பற்கடிப்பு எதுவுமே இருக்காது. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன், அதுதான் ஆராதனை. அறுசுவை உணவு உண்டது போல் திருப்தி அடைகிறேன், தினமும் புகழ்கிறேன், அதுதான் ஆராதனை. சங்கீதம் புஸ்தகம் எல்லாம் ஆராதனை. அதில் எத்தனை அதிகாரம் இருக்கு? சங்கீதம் எத்தனை இருக்கு? 150 இருக்கு. புலம்பல் எத்தனை இருக்கு? 6 5 தான் இருக்கும், 5 6 இருக்கும். எங்கெல்லாம் ஆராதனையும் துதியும் சந்தோஷமும் பெருசு 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 ஆகிட்டோ இருக்குதோ, புலம்பல் சின்னதாகிடும். நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா? புலம்பி 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 ஜெபத்தில் 3/4 மணி நேரத்தை புலம்பலில் கழிச்சிட்டு ஆராதிக்கிறதுக்கு நேரம் இல்லாதனால நம்ம இருதயம் சோர்ந்து கிடக்கு. மகிழ்ச்சி, ஆனந்த களிப்பு, இதுதான் ஆராதனை. என் ஆண்டவரோட கூட உறவாடுறது எனக்கு துக்கமாய் அல்ல, வேதனையாய் அல்ல, என் இருதயம் பூரித்து மகிழும். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் பாடலை பாடி ஆண்டவரை ஆராதிச்சு நம்ம அந்த ஆராதனையை நம்ம முடிக்கலாமா? சந்தோஷத்தோடு. யாரெல்லாம் துக்கமாக இருக்கிறீங்களோ, கஷ்டமாக இருக்கும் போது தான் பாட்டு பாடணும். நான் துக்கமாக இருக்கும் போது தான் பாட்டு பாடணும். சோர்ந்து போய் இருக்கும் போது தான் ஆனந்த பலி ஆனந்த பலின்னு பாடணும். சந்தோஷமாக இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கன்னு எப்போ பாடணும்? துயரப்பட்டவன் துக்கத்தில் மூழ்கி கண்ணீரில் அழலான்னு நினைக்கும் பொழுது நான் அழமாட்டேன் ஆண்டவரே, நீங்கள் எனக்கு இருக்கிறீங்கன்னு சந்தோஷப்படுறது தான் உண்மையான ஆராதனை. பாடுவோமா? ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன், ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன், அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன், தினமும் துதிக்கிறேன், தினமும் துதிக்கிறேன், ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். சிந்தைகள் எல்லாம் தெளிவாகும்படி, எல்லா கவலைகள் வேதனைகள் எல்லாம் நீங்கும்படி போற்றி புகழ்கிறேன், அறுசுவை உணவு உண்பது போல் அடைகிறேன், அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன், தினமும் துதிக்கிறேன், தினமும் துதிக்கிறேன்.
உயிருள்ள நாளெல்லாம் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்போடு மனோ துக்கங்கள் பாரங்கள் எல்லாவற்றையும் தெய்வத்தின் சமூகத்தில் இறக்கி வைத்தவர்களா அறுசுவை உணவு அறுசுவை உணவு திருப்பி அடைகிறேன். அறுசுவை உணவு தினமும் துதிக்கிறேன், தினமும் துதிக்கிறேன். தேவனே நீர் என் தேவன், தேவனே நீர் என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். தேவனே நீர் என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். மகிமை வாஞ்சிக்கிறேன், வல்லமை காண்கிறேன். மகிமை வாஞ்சிக்கிறேன், வல்லமை காண்கிறேன். வல்லமை காண்கிறேன், வல்லமை காண்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு திருப்பி அறுசுவை உணவு அடைகிறேன். தினமும் துதிக்கிறேன், தினமும் துதிக்கிறேன். இப்போ இருதயத்துல கை வச்சு எல்லாரும் ஆண்டவர்கிட்ட சொல்ல போறோம். உங்க சமூகத்துக்கு வரும்பொழுது என் பாரங்கள் எல்லாம் இறங்குகிறதா ஆண்டவரே. உங்களை நோக்கி பார்க்கும் பொழுது என் வேதனைகள் எல்லாம் நீங்குகிறதா ஆண்டவரே. உமது திருமுகத்தை தரிசிக்கிற தரிசனம் என் பாதைகள் எல்லாவற்றையும் சீர்படுத்துகிறதப்பா. என் ஒழுங்கின்மைகள் வெறுமைகள் மாறும்படி என் மத்தியில் நீங்கள் உலாவுகிறவர் ஆனபடினால நன்றி. 2 கரங்களை ஆண்டவருக்கு நேராய் உயர்த்தி நீங்கள் வந்துடணும் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் நீங்கள் வந்துடணும் ஆண்டவரே. இந்த ஆராதனை என்னை விட்டு பிரியவே கூடாதப்பா. உங்களை துதிக்கிற துதி ஆராதனை என் நாவை விட்டு ஆயுசு பரியந்தம் என்னை விட்டு பிரியவே கூடாதுப்பா. எது என்னை விட்டு போனாலும், தோல் முதலானவை அழுகினாலும், என்ன செல்வங்கள் என்னை விட்டு அழிஞ்சு போனாலும், இந்த ஆராதனையை மட்டும் என்னை விட்டு யாரும் பிரிக்கவே கூடாதுப்பா. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழுமேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழுமேன்மையும் ஒருவருக்கே. நான் அப்பாட்ட என்ன கேட்குறேன்னா, ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அதில் ஒரு ஜெப தூபம் இருக்கும், அதில் வெள்ளை போலத்தை போடுவாங்க, நெருப்பு இருக்கும். அந்த அபிஷேகத்தோடு சேர்ந்து அது ஒரு வாசனையை வீசும் பாருங்க. அது ஆண்டவர் அப்படியே சுகந்த வாசனையாக முகருவார். அது மாதிரி என் ஜெப தூபம் ஆண்டவர் சமூகத்துக்கு என்னைக்கும் நற்கந்தமாய், ஆண்டவர் விரும்புகிற பலியாய், சுகந்த வாசனையா ஏறெடுத்துக்கொண்டே என்ன அப்படி ஒரு ஜெப தூபமா மாத்துங்க. ஆராதனை அபிஷேகம் நிறைஞ்சவளா மாத்துங்க. என் நாவிலிருந்து பிறக்கிற வார்த்தை உங்க இருதயத்தை அப்படியே குளிர பண்ணணும். உங்க செவிகளில் அது தேனை போல வந்து பாயணும். உங்க முகத்துக்கு முன்பாக அது சுகந்த வாசனையா மாறணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழும் ஐயா. அந்த வார்த்தையை மட்டும் நம்ம சொல்ல போறோம். சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழும் ஐயா. ஈடை வீட
வீடா நன்றி உமக்கு தானே. இணையில்லா தேவன் உமக்கு தானே. இடை வீடா நன்றி உமக்கு தானே. இணையில்லா தேவன் உமக்கு தானே. சொல்லலாமா? இடை வீடா நன்றி உமக்கு தானே. இடையில்லா தேவன் உமக்கு தான். திரும்ப சொல்லுவோமா? இடை வீடா நன்றி உமக்கு தானே. இடையில்லா உமக்கு தானே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா. யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா. யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. நன்றி நன்றி இடை வீடா நன்றி உமக்கு தானே. இடையில்லா உமக்கு தானே. இடை வீடா நன்றி உமக்கு தானே. இடையில்லா உமக்கு தானே. இருதயத்தில் ஒரு கையை வச்சு இன்னொரு கையை ஆண்டவருக்கு நேரா உயர்த்தி, எந்த சூழலையும் உங்களை விட்டு என்ன பிரிக்க மாட்டாத ஆண்டவரே, பிரிக்க முடியாத ஆண்டவரே. அப்படிப்பட்ட நேசம் உங்களோடு கூட நான் வைத்திருக்கிறேன். எனக்காக ஜீவனையே தியாக பலியாக கொடுத்த உமக்கு ஈடாக நான் என்னத்தை நான் செலுத்துவேன். ரட்சிப்பெனும் பாத்திரத்தை கைகளில் ஏந்தி கொண்டு ஜீவனை கொடுத்த தேவனுக்கு வாழ்நாள் முழுவதும், ஆயுள் முழுவதும், ஜீவ நாட்கள் முழுவதும், சுவாசம் முடியும் வரை உமது புகழை சொல்லி வருகிற ராஜரீக கூட்டமாய், ஆசாரிய கூட்டமாய் நீர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறீர், பரிசுத்தமாக்கி இருக்கிறீர், ஜீவனுக்கென பெயர் எழுதி இருக்கிறீர். உமக்கு நன்றி 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 நன்றி. இந்த உடலும் உள்ளமெல்லாம், அந்த வரியை மட்டும் சொல்லி முடிச்சிடலாமா? அன்பர் உமக்காக தானே ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காக தானே ஐயா. உமக்காக தானே ஐயா. நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் எல்லாம் உமக்காக தானே ஐயா. 1000 தலைமுறைகளுக்கு இரக்கங்களை காக்கிற தெய்வமே, உங்களை நோக்கி பார்க்கிறப்பா. உமது தயவை எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விளங்க பண்ணீங்க ஆண்டவரே. உம்மை துதிக்கிற துதியானது கோலியாத்தை வீழ்த்த வல்லது, எரிகோ கோட்டைகளை தகர்க்க வல்லது, ரதங்களையும் ரத வீரரையும் குதிரையையும் குதிரை வீரரையும் அப்பா கிழவரையும் கிழவியையும் இராணுவங்களையும் ஒரு திரியை அணைக்கிறது போல அணைக்கிற கர்த்தர் நீர் எங்க மத்தியில உலாவினபடினால், உமது கரத்தை எங்க மத்தியில நீட்டினபடினால், உமது செட்டைகளின் மறைவிலைகளை மறைத்தபடினால், உமது அபிஷேக தைலம் ஒவ்வொருடைய சிரசின் மேல ஊற்றப்பட்டபடினால் நன்றி 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 ராஜா. அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுகிறபடினால், அந்தகார பொக்கிஷங்கள் உமது பிள்ளைகளுக்கு நீங்க அப்பா தாராளமாய் கொடுக்கிறபடினால் நன்றி ராஜா, நன்றி ராஜா. தாகமுள்ள யாவருமேலும் தண்ணீரை நீர் ஊற்றினபடினால நன்றி. வறண்ட நிலத்தில் ஆறுகளை நீர் ஊற்றினபடினால நன்றி. எங்க சிந்தைகளை உமக்கு நேராய் நீர் திசை திருப்பினபடினால நன்றி. சத்துரு விதைத்த களைகள் எல்லாம் பிடுங்கி போடப்பட்டபடினால நன்றி. அப்பா, எங்களது கண்கள் உமக்கு நேராய் நாங்கள் நேரெடுக்கிறோம் ஆண்டவரே. தமது தயவை எங்க வாழ்க்கையில் இதுவரை விளங்க பண்ணினேன், இனியும் நீங்க விளங்கப்படணும் ஆண்டவரே.
இன்னும் இன்னும் அறிகிற அறிவின் மேன்மைக்குள்ள நாங்க வரணும் ஆண்டவரே. இன்னும் உமக்குள்ளாய் ஆழ வேரூன்றணும் ஆண்டவரே. மிகுந்த பலனுக்கு ஏதுவான உம்மிலே நிலைத்திருக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேணுமாய் நான் ஜெபிக்கிறேன்ப்பா. வந்த தேவஜனங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த ஆராதனை அபிஷேகத்தின் விடுதலையை எங்க வாழ்க்கையில எல்லாரும் காணணும் ஆண்டவரே. யாருடைய வாழ்க்கையிலலாம் இன்னும் உமது ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் என்று உமது பிள்ளைகள் காத்திருக்கிறார்களோ அப்பா, இந்த ஆராதனை அபிஷேகம் அப்பா இந்த மீடியால போகிற இடங்கள்ல எங்கெல்லாம் பலிபீடம் செப்பனிடப்படுகிறதோ அங்கெல்லாம் பிரத்யட்சமாய் தெய்வத்தினுடைய அக்கினி வந்து உமது பிள்ளைகளுடைய பலிகளை பட்சிக்கட்டும் ஐயா. அக்கினி ரதமாய் நீர் இறங்கி வருவீராக. குப்பைகள் சுட்டெரிக்கப்படுவதாக, அசுசிகள் சுட்டெரிக்கப்படுவதாக, சத்துரு எரிகிற அக்கினி ஆஸ்திரங்கள் சுட்டெரிக்கப்படுவதாக, கலாச்சார கட்டுகள் சுட்டெரிக்கப்படுவதாக, வியாதி பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாவதாக. ஜெய கிறிஸ்து, விடுதலை தருகிற ஆவியானவர், ஜெயத்தை தருகிற ஆவியானவர் சத்துரு தலை கவிழ்ந்து ஓடும்படிக்கு ஜெய கிறிஸ்துவாய் யெகோவா நிசியாய் உமது பிள்ளைகளின் வாழ்க்கையில நீர் வருவீராக ராஜா. உங்க நாம என்றென்றேக்கும் உயர்ந்திருக்கட்டும்பா. இந்த ஊழியம் குற்றப்படாமல் இன்னும் இன்னும் அதிகமாய் மேன்மடையட்டும். கர்த்தர் நீர் உன்னதங்களில் உயர்ந்தவர் என்பதை காண்பிக்க வேண்டும். தரித்திரங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. கர்த்தர் ஆவியானவர் உயர்ந்தருள வேணுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை ஏறுகிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். தமது திருமுகத்தை உங்களுக்கு மறைக்காமல் பிரசன்னமாக்குவார். தொடர்ந்து ஆராதனை தரித்திருங்கள். நான் சொன்னது போல ஆராதனை என்பது ஆலயத்தோடு முடிவதில்லை. மனசுக்குள்ள எங்கே போனாலும் அப்படியே ஒரு புகை எப்படி புகைஞ்சிக்கிட்டே இருக்கும். நெருப்பு அணைஞ்சு முடித்தாலும் புகை வந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் தூபம். அந்த மாதிரி ஒரு ஆராதனை அபிஷேகம் அந்த ஆலயத்தில் இருக்கிற எல்லா விசுவாச மக்கள் மேலும் ஆண்டவர் இந்த வருஷத்தின் நடுவில் ஆண்டவர் அப்படி ஒரு அபிஷேகத்தை போடுவார் என்பது என்னுடைய இருதயத்தினுடைய ஒரு வாஞ்சை. எனக்குள்ள ஆண்டவர் அப்படி ஒரு எண்ணத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதை எல்லாருக்குள்ளும் ஆண்டவர் கொடுப்பார். ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டப்படும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.